கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு உங்களுக்கு. பேட் ஜோக். சரி, ஓகே. யாரு? ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது? ஃபிட் செக் பண்ணிருக்கீங்க எப்படி தைக்கிறது? ஃபிட் செக் பண்ணிருக்கீங்களா நீங்க? எப்படி தைக்கிறது? கண்டென்ட் கிரியேட்டரா நீ எவ்வளோ சூப்பராக வேணா இரு. ஒரு மனுஷனா ஒரு குழந்தை இறந்துருக்கு உனக்கு முந்தின நாளே தெரியும், அடுத்த நாள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுற வெக்கமே இல்லாமல். உங்கள் அண்ணன் குழந்தை இறந்துருக்கு, அப்படி என்னடா வளர்ந்து என்னடா பண்ண போறீங்க? அப்படி காசு சம்பாரிச்சு கூட யாருமே இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க? சத்தியமா எனக்கு புரியல. காசு 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 மயிறு, ஃபேமு ஃபேமு ஃபேமு, காசு வளரணும் வளரணும் வளரணும். அவனை அவன் 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 வந்து இவன் பண்ணா அவனு கூட பண்ணா இவ்வளோ கிடைக்கும், இவன் கூட பண்ணா இவ்வளோ கிடைக்கும்னு சை. நீங்க என்ன வேணா பண்ணியா? உன் கூட இருந்தவன் தானே, உன் கூட உள்ளவர் உன் அண்ணையா உனக்காக தானே வேலையை விட்டாரு. எனக்கு என்ன பேசணும்னு தெரியலங்க, நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அது ரெண்டாவது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லவா? இறக்குற செய்தி வருது, மீடியால வருது, சோசியல் மீடியால வருது, எல்லாரும் இர்ஃபானை பத்தி டேக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, வீடியோ வருது. சரி பரவாயில்ல, இர்ஃபான் வீடியோ போட்டாருன்னு போய் பார்த்தா, எங்கேயோ வெளிநாட்டுல நீங்க வந்து ஃபுட் விளாகிங் பண்ண வீடியோ வருது. அதுல கக்க பக்க கக்க பக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு நீங்க வீடியோ போடுறீங்க. தினமும் காணொளிகள் போடுறதுல. ஆனா YouTubeல வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ப்ரோ. சோ அந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி உடைஞ்சிரும் ப்ரோ. ப்ரோ எரிச்சலா இருக்கா இல்லையா? அங்க ஒரு உயிர் போயிருக்கு. அதுதான் மனுஷனா யோசிக்கணும்ங்கிறோம் நம்ம. இந்த இடத்துல தான் ரெவென்யூ ஜெனரேஷன் ஸ்பாயில் ஆயிருங்க. ஏங்க நீங்க அப்பனா வீடியோவே நீ போட்டு போ. நீ வீடியோவே போட்டு போ. 9 நாள் கழிச்சு போட்ட வீடியோவை நீ அப்பவே போட்டிருந்தேன்னா, அன்னைக்கு அது உன்னோட சேனல்லே அதான்டா பெரிய வீடியோவா இருந்திருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? நீ கொலை பண்ணிட்டேன்னு ஊரெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ அன்னைக்கே வந்து நீ மைண்ட மேக்கப் பண்ணிட்டு வந்து நீ பேசிருக்கணும். வயசு என்ன ஆகுது? சின்ன குழந்தையா நீ? இல்ல. நீ வந்து தாராளமா பேசிருக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு.